வெற்றி நிச்சயம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் மற்றும் அவர்களின் 4 பாதங்களின் சிறப்புகள். வழிபட வேண்டிய தெய்வங்கள் பற்றி. ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் வரும். இதன் அதிபதி சந்திரன். ஹஸ்தம் என்றால் கை அல்லது பணியாற்றும் திறன் என்பதாகும். இதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த வேலையையும் திறமையுடன் செய்து முடிப்பவர்கள். இவர்களின் பொதுவான குணாதிசயங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் பிறப்பிலேயே செயலில் நுணுக்கம், ஆர்வம், திறமை கொண்டவர்கள். அழகாக பேசும் திறன், மற்றவர்களை கவரும் ஆற்றல் இருக்கும். அன்பும் பணிவும் நிறைந்தவர்கள். ஆனாலும் சில சமயம் அதிக சிந்தனை அவர்களுக்கு மன அழுத்தத்தை தரும். சுத்தம், ஒழுங்கு, சீர்மை இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும். வேலைக்கும் கடமைக்கும் மிகுந்த பற்றுள்ளவர். இவர்களுக்கு கலை, எழுத்து, மருத்துவம், கைத்தொழில் போன்ற துறைகளில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். இப்போது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் பற்றி பார்க்கலாம். முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அறிவும் அழகும் இணைந்த குணம் கொண்டவர்கள். நல்ல பேச்சு திறன், சமூக வலயம் வலுவாக இருக்கும். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆழமான சிந்தனை, ஆராய்ச்சி மனப்பாங்கு உண்டு. சில நேரங்களில் மன உறுத்தலுக்கு ஆளாகலாம். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் உற்சாகம், தைரியம், தன்னம்பிக்கை அதிகம். ஆன்மீகம், கல்வி, பயணம் போன்றவற்றில் ஆர்வம் அதிகம். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளர், பொறுப்புணர்வு மிகுந்தவர். தன் இலக்கை அடைவதில் உறுதி, கட்டுப்பாடு உள்ளவர்கள். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சந்திர பகவான். ஹஸ்தம் நட்சத்திரத்தின் அதிபதி என்பதால் திங்கள்கிழமை சோமவர விரதம் கடைபிடிப்பது சிறந்தது. சிவபெருமான் சந்திரனுடன் நெருக்கம் கொண்ட தெய்வம். அதனால் பிரதோஷ நாட்களில் சிவன் வழிபாடு மிகுந்த பலன் தரும். லட்சுமி நாராயணர் வழிபாடு செல்வ வளம், மன அமைதியை தரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமை, பொறுப்பு, அன்பு ஆகியவற்றில் சிறந்து விளங்குபவர்கள். இவர்களுக்கு சந்திரனையும் சிவபெருமானையும் வழிபடுவது மன அமைதி மற்றும் வெற்றியை தரும். பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.